முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணி சண்முகனே ஷடாசரணி என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா. ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளும் அனுதனும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். நாம இன்றைய வீடியோ பதிவா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று திங்கட்கிழமை இல்லையா, அதனால சிவபெருமானுடைய அற்புதங்கள் நிறைந்த ஒரு பதிவா தான் இன்றைய பதிவானது. சிறப்பான ஒரு சிவாலயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால பதிவானதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். முருகப்பெருமான எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டம் போல வந்து அப்பான்னு கூப்பிடுவாங்க, அண்ணான்னு கூப்பிடுவாங்க, மகனே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதே போலதான் சிவபெருமான எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்பா அப்படின்னு தான் வந்து கூப்பிடுவாங்க. எங்கேயுமே என் அப்ப நீசன் என் அப்ப நீசன்னு அவரை வந்து கட்டி தழுவக்கூடிய ஒரு அன்பை வந்து நான் நிறைய சிவாலயங்கள்ல வந்து சிவபக்தர்களிடம் நான் வந்து பார்த்துருக்குறேன். அது என்னமோ ஒரு சிவாலயத்துக்கு போனாலே எனக்கும் மனசுக்குள்ள ஒரு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு அம்மா வீட்டுக்கு போகிறோம், அப்பாவை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நானும் போவேன். அந்த மாதிரி நீங்களும் போய் பாருங்களேன். அந்த உணர்வு வந்து சொல்ல வார்த்தைகளே இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு உணர்வோடு நீங்கள் போய் அவரை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி எப்போவுமே அவர் அப்பான்னு நினச்சி வழிபாடு செய்துட்டு இருக்காங்க அப்படின்னா, சிலர் வந்து ஏன் ஒரு கடவுள் தானே, ஏன் இவங்க அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பதிவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாங்க அவர் உண்மையிலேயே அப்பா தாங்க அப்படின்னு நீங்களே வந்து ஒத்துப்பீங்க. அந்த அளவுக்கு நிறைய அற்புதம் நிகழ்த்தியிருக்காரு. எனக்குமே வந்து ஒரு அற்புதம் நிகழ்த்தியிருக்காரு. நான் இதை வந்து நான் வெளியே சொல்லவே இல்லை, ஆனால் நீ சொல்லியே ஆகணும் இந்த பதிவின் மூலமா அப்படின்னு வந்து இதில் இன்னொரு விஷயமா இருக்குங்க. ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் சொல்ல போறேன். இதில் என்னன்னா, அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கோவிலோட பேரு திருமுருகன் பூண்டி கோவிலுக்கு போயிட்டு வந்து அங்கே நடந்த அற்புதம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா திருத்துறைப்பூண்டி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்து எனக்கு வாய்ஸ் நோட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த வார்த்தையை வந்து சரியா நான் கவனிக்கல போல. நான் என்ன நினச்சேன், திருத்துறைப்பூண்டி போல அப்படின்னு நினச்சி அந்த கோவிலோட வரலாறுகளை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப இவ்வளோ சிறப்பான ஒரு கோவிலை பற்றி நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி திங்கட்கிழமை அன்னைக்கு சொல்லிடணும். ஏன்னா இது எவ்வளோ பயனுள்ள தகவலாக இருக்குது. இப்போ நீட் தேர்வு நிறைய குழந்தைகள் எழுத போகிறாங்க, எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த டாக்டருக்காக படிக்கிறது பெரிய போராட்டமாக இருக்குது. அப்போ எவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில், கண்டிப்பாக நம்ம திருத்துறைப்பூண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த அற்புதம் சொன்ன சகோதரிகிட்ட நான் பேசுகிறேன். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தானே சிஸ்டர் அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை இது திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னா, அந்த கோவிலோட சிறப்பு இன்னும் அதிவிசேஷமா இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம 2 கோவிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம், சரிங்களா? சரி, இப்போ முதல்ல வந்து திருத்துறைப்பூண்டி அந்த கோவிலோடைய திருத்தலத்துடைய சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுப்போம். அது கண்டிப்பா நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்ன்றதுனால அந்த கோவிலை பத்தி தகவலை தெரிஞ்சுப்போம். கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையேனும் அந்த கோவிலுக்கு எல்லாருமே கட்டாயமா போயிட்டு வரணும். அவ்வளவு சிறப்பு மிக்க திருக்கோவிலுங்க. திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருத்துறைப்பூண்டி இந்த தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய அம்பாளுடைய பெயர் வந்து அருள்மிகு பெரிய நாயகி பிறவி மருந்தீஸ்வரர். இங்க வீட்டிலிருந்து நமக்கு அருள்பாலிக்கிறாங்க. பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய நாயகினா மங்கள நாயகியா இங்க வந்து அம்பாள் வந்து அருள்பாலிக்கிறாங்க. அம்பாளுடைய சிறப்பை முதல்ல தெரிஞ்சுப்போம். அதாவது மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஒரு முறையேனும் போயிட்டு வர்றாங்க. மாங்கல்ய தோஷம்ன்றது என்னன்னா, திடீர்னு ஏதோ ஒரு சில நேரங்களில் வந்து தாலிக்கேர் வந்து திடீர்னு அறந்து வந்து விழுந்திருக்கும். இது மனசுக்கு வந்து ஒரு வருத்தமா இருக்கும்ல, என்னமோ ஏதோ தெரியலையே அப்படின்னு ஒரு பயமும் பதற்றத்தோட இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது ஜாதகம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ரொம்ப நாளா நீங்க வந்து வேண்டிக்கிட்டீங்க, நான் மாங்கல்யம் வந்து செலுத்தணும்னு நினைச்சுக்கிட்டேன், அது வந்து என்னால் செலுத்தவே முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாலும் சரி, அதாவது மாங்கல்யம் சம்பந்தமான உங்களுக்கு தோஷங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சாலே நீங்க முதல்ல போகக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னா நம்ம திருத்துறைப்பூண்டியில இருக்கக்கூடிய நம்ம அம்பாள் பெரிய நாயகி நீங்க வந்து பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய மங்கள தீர்த்தம் வந்து நீங்க நீராடுறது அவ்வளவு ஒரு விசேஷமா. தாயார் வந்து தீர்க்க சுமங்கலி வரத்தை கொடுக்கவே வந்து அம்பாள் வந்து அங்க வீட்டு இருக்காங்களா, எவ்வளவு ஒரு சிறப்பு இல்லையா? அடுத்ததா பிறவி மருந்தீஸ்வரர். மருந்து அந்த பெயர் கேட்டாலே உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த திருக்கோவிலுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அஸ்வினி குமாரர்கள் இங்க வீற்றிருக்காங்க. அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த கோவிலுக்கு கட்டாயமா போகணும். பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மருத்துவம் சம்பந்தமான துறையில வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. அவங்க படிச்சா மட்டும் போதும், அந்த துறையில அவங்க ரொம்ப சிறந்து விளங்குவாங்களாம். அதே சமயம் இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து நீட் தேர்வு எழுதிட்டு இருக்காங்க, டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்காங்க. என்ன படிச்சாலுமே வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து குழந்தைங்க வந்து மார்க் கம்மி ஆகுதுங்க, எங்களால் வந்து பாஸ் பண்ண முடியல, அதுவும் நீட் தேர்வில் பாஸ் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குல்ல. இந்த மாதிரி மருத்துவ சம்பந்தமான படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி,
இங்கே கண்டிப்பாக முதல்ல நீங்கள் போக வேண்டிய ஒரு கோவில் அப்படின்னா திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய பிறவி மருதீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று அந்த தலத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி குமாரர்களை நீங்கள் வந்து பூஜை செய்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்குமா. அதுலேயும் குறிப்பாக மகம் மற்றும் மூல நட்சத்திரம் அஸ்வினி இந்த 3 நட்சத்திரம் தான் ரொம்ப சிறப்பு. அதுக்காக மீதி நட்சத்திரம் இருக்கிறவங்களாம் போகக்கூடாதா அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு கோவில் வந்து சிறப்பு இல்லையா. அப்படி இந்த மருத்துவ சம்பந்தமான படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரமாங்க. அதில் பிறந்தவங்க வந்து உண்மையாகவே மருத்துவ துறையில் சிறந்து விளங்குவாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு தலம். இப்போ நான் ஐயனுடைய பேர் சொன்னேன் இல்லையா, மருந்தீஸ்வரர் அப்படின்னா அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ரொம்ப எதுக்கெடுத்தாலும் நான் மருந்து மாத்திரையே சாப்பிட்டுட்டே இருக்கேன். வாழ்நாள் முழுக்கவே சாப்பாடு சாப்பிட்றத விட மருந்து மாத்திரை தான் 3 வேளையுமே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மருந்து சாப்பிட்டாலும் என் உடம்பு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த பிறவியில் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம பிறவி மருந்தீஸ்வரரை ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. அதுலேயே நீங்கள் போகும்போது உங்களுடைய ஜாதகம் இருக்குது அப்படின்னா அதையும் கொண்டு போங்க. அங்கே அந்த கோவிலோட விசேஷமே உங்களுடைய ஜாதகங்களை கொண்டு போய் அங்கே மருந்தீஸ்வரர் அங்கே கருவறையில் வந்து அந்த ஜாதகம் வைத்து பூஜை செய்து அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு பின் அதாவது திரும்பி பார்க்காம வந்து வந்துடணுமா. இது ரொம்ப ரொம்ப ஐதீகமாக வந்து அங்கே செய்துட்டு இருக்காங்க. இந்த பிறவியை நம்ம கர்ம வினை தீர்க்க நம்ம எடுத்திருக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப தடைகளாகவே இருக்கு, ரொம்ப பில்லி சூனியத்தில் வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இந்த திருக்கோவில் ரொம்ப விசேஷம். எதற்காக இந்த பில்லி சூனியம் சொல்றேன் அப்படின்னா, சிவபெருமான் இங்க கஜமுக சம்ஹாரமூர்த்தியா இங்க வீற்றிருக்காரு. ஒரு திருத்தலத்திலுமே இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னா நம்ம சிவபெருமான் வந்து இங்க கஜமுகன் என்னக்கூடிய அரக்கனை வந்து அடிச்சிருப்பாரு. கஜம் என்றால் யானை இல்லையா, யானை தோலை போற்றியவாறு தான் இங்க காட்சி கொடுக்குறாரு. ஐயன் அந்த திருக்கோலத்துல பாக்குறது ரொம்ப விசேஷமா இருக்குங்க. சிவபெருமானுடைய அந்த கோபம் அந்த உஷ்ணம் தாங்க முடியாம பார்வதி தாயை என்ன பண்றாங்களாம், முருகப்பெருமானை தூக்கி தன்னோட மடியில வச்சுட்டு பயந்தா மாதிரி நின்றுட்டு இருப்பாங்களாம். பாருங்க எப்படி பாருங்க அந்த ஒரு நிமிஷம் காட்சி நம்மளால நினைச்சு பார்க்க முடியுதா. அதாவது சிவபெருமான் வந்து கஜமுக அசுரனை வந்து அழிக்கிறதுக்காக அந்த அவதாரம் எடுத்தார் இல்லையா, அதை பார்த்து ஆதிபரா சக்தியானவளே ஒரு கணம் அந்த கோலத்தை பார்த்து பயந்து போய் முருகப்பெருமானை தூக்கி தன்னுடைய மடியில வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இந்த காட்சியுமே அந்த கற்சிலையில அங்க பதிக்கப்பட்டிருக்குங்க. ரொம்ப விசேஷமா இருந்தது. அந்த கோவிலோட இந்த சிறப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது இவ்வளவு சிறப்பு மிக்க திருத்தலத்தை பத்தி நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காகவே இப்படி ஒரு விஷயம் நடந்ததோ என்னமோன்னு எனக்கு புரியவே இல்லை. பார்த்துக்கோங்க. திருமுருகன் பூண்டி திருத்துறைப்பூண்டி திடீர்னு நம்ம கேட்குறவங்களுக்கு வந்து இந்த வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிதான் நானுமே ஒரு கணம் வந்து கவனிக்காம இன்னைக்கு இந்த 2 திருத்தலத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மற்றும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, எம்பெருமான் ஈசன் வந்து மேற்கு பார்த்தவாறு நமக்கு காட்சி கொடுப்பாரு. அதாவது நம்ம மேற்கு பார்த்தவாறு ஈசன் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செய்தோம்னா 1000 சிவாலயத்துக்கு சென்று வழிபட்ட ஒரு புண்ணியமும் நமக்கு சேருமா. மேற்கு பார்த்து நம்ம சிவபெருமான் வழிபாடு செய்யறது இவ்வளோ ஒரு விசேஷமா பார்த்துக்கோங்க. எத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன் பாருங்க. மாங்கல்யம் தோஷம் வந்து நீக்கணும் அப்படின்னா நம்ம இந்த தலத்துக்கு போகலாம். பிறவி எனும் பெருங்கடலை நீந்துவதற்கு இந்த தலத்துக்கு சென்று நம்ம வழிபாடு செய்யலாம். மருத்துவத்துறையில சிறந்து விளங்கணும் அப்படின்னாலும் இந்த தலத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்ல, எப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் எப்பவுமே என்னோட வாழ்க்கையில தடங்கல்காவே இருந்துட்டு இருக்கு, ரொம்ப பில்லி சூனியத்துல வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல வந்து கஜமுக சம்ஹார மூர்த்திக்கு வந்து ரொம்ப சிறப்பான முறைகள் பூஜைகள் நடக்குமா. இந்த நாளில் வந்து நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப கூடுதல் விசேஷமா. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு சிவாலயத்தை பற்றி இன்று திங்கள் என்று தெரிஞ்சுக்கிறது பெரிய பாக்கியமா இருக்கு எனக்கு. சரி, இப்போ நம்ம திருமுருகன் பூண்டியில நடந்த அற்புதம் அந்த தலத்துடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுப்போம். திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அவினாசி செல்லும் வழியில தான் இருக்குங்க இந்த திருமுருகன் பூண்டி. இந்த திருத்தலத்துல முருகப்பெருமானும் இருக்கிறாரு, சிவபெருமானும் இருக்கிறாரு. ஆனா சிவபெருமான் தான் இங்க பிரதானமா வந்து சொல்லப்படுதுங்க. இன்னும் ஒரு கூடுதல் விசேஷம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு பிரம்மதோஷத்தை நீக்கிய ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மதோஷத்தை நீக்கணும்ன்றதுக்காக இந்த திருத்தலத்துல முருகப்பெருமான் வந்து சிவலிங்கம் வைத்து வழிபாடு செய்ததாகவும் இங்க ஐதீகம் இருக்கு. இந்த திருத்தலத்துல முருகப்பெருமான் கையில வேல் இருக்காதான், அப்புறம் மயிலும் இருக்காதான். அதாவது இந்த கோவிலுக்கு கொஞ்ச தூரத்திலேயே வந்து வேலை வந்து மண்ணுல போட்டு புதைச்சிட்டு மயிலை அங்கேயே விட்டுட்டு, ஏன்னா அவர் வந்து இப்போ தோஷத்துல இருக்காருன்றதுனால அந்த பிரம்மகதி தோஷத்தை போக்கணுன்றதுக்காகவே அங்கிருந்து வந்து தனியா இந்த இடத்துல சிவபெருமான பூஜை செய்து அதுக்குண்டான பிரம்மஹஸ்தி தோஷம் வந்து நீங்கப்பட்டதை தல வரலாறு சொல்லுதுங்க. இங்க முருகப்பெருமான் 6 முகங்களோடு வள்ளி தெய்வானியோட காட்சி கொடுக்குறாருங்க. ஆரத்தி எடுக்கும்போது மட்டும் வேல் வந்து வைத்து ஆரத்தி வந்து எடுப்பாங்களாம். இந்த செல்வம் பதவி இவை அனைத்தும் நமக்கு பெறணும் அப்படின்னா திருமுருகன் பூண்டியில் அமைந்துள்ள முருகப்பெருமானையும் ஈசனையும் நம்ம சென்று வழிபட்டால் போதுமானது. அதனால இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் சிவபெருமானை நாம சென்று வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலும் விலகும் என்பது சத்தியமான உண்மை. இவ்வளவு சிறப்பு பார்த்தீங்களா இந்த திருக்கோவிலுக்கு. இந்த திருக்கோவிலுக்கு தான் நம்ம சகோதரி ஒருத்தங்க போறாங்க.
அவங்க போகும்போது உண்மையாகவே மனசு ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு போகிறாங்க. என்னென்னா அவங்க செய்யக்கூடிய வேலையில் அங்கே வேலை மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. வேலையை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அங்கே உருவாயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியல. மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ அவங்க கணவர் சொல்கிறார், நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. சரின்னு அங்கே ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்க கோவில் அந்த மாதிரி கூப்பிட்டு போவாருன்னு பார்த்தா, இல்லை நாம் வந்து திருமுருகன் பூண்டிக்கு போயிட்டு வருவோம் வா அப்படின்னு. அங்கே ஏன்னா அங்கே முருகரும் இருக்காரு, சிவனும் இருக்காரு, உனக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்கும்ல வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அதனால் இவங்க 2 பேரும் கிளம்பி கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இவங்க வந்த நேரம் அப்போ முருகருக்கு வந்து வெள்ளி காப்புலாம் வந்து அணிவிச்சு ரொம்ப சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாம் இவங்க கண்குளிர பார்க்குறாங்க. பரவாயில்லையே, நான் ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் போல அப்படின்னு முருகரை நல்லாவே தரிசனம் செய்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானை பார்க்குறாங்க. மனசு விட்டு அந்த நேரம் என்னமோ தெரியல, எங்கே நம்ம இதை சொல்லி அழறதுன்னு தெரியாமல் ஐயனை பார்க்கும்போது அந்த மனசுக்கு இருக்க கஷ்டங்களெல்லாம் அப்படியே கொட்டுறாமா இருக்கும். கொட்டி அழுது தீர்த்துட்டு அப்புறம் சாமியை பார்த்துட்டு இப்படி வெளியே வராங்க. பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரின்னு பிரசாதம் வாங்கலான்னு வரிசையில் நிற்கிறாங்க. வரிசையில் ரொம்ப பேர் நிற்கிறாங்க. அவ்வளோ பேருக்குமே வந்து பிரசாதம் கிடைச்சிருச்சு. சகோதரி ரொம்ப ஆசையோடு போகிறாங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போனால் அங்கே பிரசாதம் கிடைக்காதா, அந்த பிரசாதம் கிடைச்சிது அப்படின்னாலே மனசுக்கு ஏதோ ஒரு திருப்தியாக இருக்கும். ஐயனுடைய பிரசாதம் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் ரொம்ப ஆசையோடு சகோதரி வரிசையில் போய் நிற்கிறாங்க. ஆனால் இவங்க நின்ற நேரம் பிரசாதம் காலி ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் அடியில் இருக்குது. ஆனால் அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியல. ஏன் கொடுக்காம அவங்க கொண்டு போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு இவ்வளோ நேரம் நின்று நமக்கு ஏக்கமாக போச்சு. இவங்க சகோதரிக்கு பிரசாதம் கிடைக்கவே இல்லை. சரின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, கோவில் சுற்றி வராங்க. கோவில் சுற்றி அம்பாலெல்லாம் பார்த்துட்டு இப்படி வரும்போது பார்த்தா ஒரு சிவனடியார் வந்து இருக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. சிவனடியார் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் அந்த பக்கெட் தூக்கில் வந்து கொஞ்சம் பிரசாதம் வச்சிருக்குது இவங்க சகோதரி பார்த்துட்டாங்க. இவங்க கையில் தொன்னையோடு நிற்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க. அங்கே போய் கொஞ்சம் பிரசாதம் கிடைக்குமா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. இவங்க கேட்ட அடுத்த கணமே, என்னவா சும்மா பிரசாதம் சும்மா கேட்டுட்டு வரீங்க, இங்கே இருக்கக்கூடிய பிரசாதம் வந்து சிவனடியார்கள் சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பொதுமக்களுக்குலாம் தர முடியாது, அங்கே கொடுத்தாங்களே வாங்கலையா நீங்கள் அப்படின்னு டக்குனு மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதை கேட்டதும் சகோதரி கண்ணில் அப்படியே தண்ணி கொட்டுது. கண்டிப்பாக கொட்டும். ஏன்னு கேளுங்களேன், சிவாலயத்துக்கு சென்றாலே அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் உள்பட அங்கே இருக்கிற எல்லா பொருளுமே எல்லாமே நமக்கு என்ன தோணுனா, இது நம்ம அப்பா வீடு, நமக்கு சொந்தம், நமக்கு இல்லாத உரிமையா அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக எல்லாருக்கும் வரும். அப்படி இருக்கும்போது உனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டா தாங்கவே முடியாது. ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இவங்க அழுதுடுறாங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இதே போல் ஒரு சம்பவம் எனக்கும் நடந்தது. இது வேறு மாதிரி நடந்தது. இது நான் சொல்லவே இல்லை. என்னன்னா, மகா சிவராத்திரி அன்று நான் கோயிலுக்கு போயிருந்தேன்ல, அங்கே நடந்த சம்பவங்கள் வந்து பல விஷயங்கள் நான் வந்து சொல்லலை. ஆனால் கடவுள் வந்து பாருங்க, நீ ஏன் மறைக்கிற, நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு விஷயங்களை கொண்டு வர மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா அன்றைக்கி நான் பால் தயிர் வாங்கிட்டு கொண்டு போகல. அப்போ என் மனசுக்குள்ளே என்னன்னா அந்த வருத்தம் இருக்குது. நம்ம மனசில் இருக்கிற வருத்தம் கஷ்டம் எங்கே சொல்லுவோம், அம்மா கிட்ட சொல்லுவோம், அப்பா கிட்ட சொல்லுவோம். அப்படிதான் அங்கே தாயார்கிட்ட போய் என் மனசுக்குள்ளே இருந்த வருத்தத்தை அம்மா போக்கும் விதத்தில், உனக்கு என்ன பால் தயிர் வந்து வாங்கிட்டு போய் கொடுக்கல, நீ ஏன் கஷ்டப்படுற, என் காலடியில் இருக்கு பாரு, நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு வந்து அம்மா கொடுத்த மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு சிலர் வந்து அதை நான் சாபமாக நினச்சிக்கிட்டணும் அப்படின்னு நினச்சிங்க. அப்படி கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு அந்த மாதிரி விஷயத்தில் எதுவுமே நம்பிக்கை கிடையாது. எனக்கு அம்பாள் கொடுக்குற, அதாவது நீ ஏன் கொண்டு வரலன்னு சொல்லி கவலைப்படுற, நான் கொடுக்குறேன், நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. சரி, நான் அதை கொண்டு போய் கொடுத்தேன். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே நடந்த சம்பவம் தான் இது. ஐயனை வந்து பார்த்துட்டு அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டே வந்தேங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி வச்சுட்டு உள்ள ஐயனுக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம், பால் அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. அன்றைக்கி சிவராத்திரி என்று சொல்கிறேன். அபிஷேகம், பால் அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. அங்கே பிள்ளையார் பார்த்திங்கன்னா அப்படியே லட்சணமாக அவ்வளோ அழகாக அள்ளி கொஞ்சலாம் போல இருக்குது. அவ்வளோ அழகான லட்சணமாக அவர் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்குறேன், எனக்கு சரியாக தெரியல. அவர் கிட்ட போய் பார்க்கணும், முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், மக்களுக்கு காமிச்சா சந்தோஷப்படுவாங்கள்ல அப்படின்றதுக்காக வேண்டி நான் போகிறேன். நான் உள்ளே போகிறேங்க. அதை சுற்றி ரவுண்ட் அப் பண்ணியிருந்தாங்க. அது ஓப்பனில் தான் இருந்தது. நான் உள்ளே போயிட்டேன். ஒரு உள்ளெல்லாம் போகலை, கொஞ்சம் முன்னாடி அப்படி போய் நிற்கிறேன். நின்று ஐயனை பார்த்து அப்படியே கண்குளிர பார்த்துக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு அம்மா வந்தாங்க. அம்மா, நீ ஏன் இங்கே உள்ளே வந்த, ஏன் வந்த, வெளியே போ அப்படின்னாங்க. அம்மா இருங்கம்மா, நான் கொஞ்ச நாள் சாமியை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அவங்களும் வந்து சிவனடியார் தான். கழுத்து நிறைய ருத்ராட்சம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் ஒரு சிவனடியார் தான். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்கள் என்ன பூஜைக்காக பணம் கட்டியிருக்கீங்களா, பூஜைக்கு பணம் கட்டினவங்க மட்டும் தான் அங்கே உள்ளே போகணும், நீங்களாம் இங்கே வரக்கூடாது, போங்க வெளியே போங்க அப்படின்னாங்க.
அந்த ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா போச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவரு என்னோட அப்பா, நான் அவரை பார்க்க வரேன். ஏன்னா பணம் கட்டினா தான் உள்ள விடுவேன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு நீங்க யாரு? அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே கொதிக்குது. இன்னொன்னுன்னா சிவபெருமான் மேல செம கோவம். என்னன்னு கேளுங்க. என்னை எப்படி அவங்க சொல்லலாம்? நீ பணம் கட்டினா தான் உள்ள வரலாம், உங்களை பார்க்க முடியும்னு அவங்க யார் அதை சொல்றதுக்கு? நீங்க எல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. முகமே மாறிடுச்சு எனக்கு. அங்கேருந்து நான் இப்படி வந்துட்டேன், கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டேன். இதை எல்லாரும் பார்த்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் தான் சிவன் கிட்ட சொல்லிட்டேன்ல, எனக்கு பணம் கட்டினாதான் உங்களை பார்க்க முடியுமா, இல்லைன்னா உங்களை வந்து பார்க்க முடியாதா அப்படின்னு எனக்கு வந்து அந்த அந்த கேள்வி நான் கேட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு வேற எந்த வேலையுமே எனக்கு செய்யவே தோணவே இல்லை. எங்கேயுமே போகணும்னு தோணல, எதையுமே வீடியோ பதிவு எதுவுமே எடுக்கிறதுக்கு எனக்கு தோணவே இல்லை. இந்த கேள்வியை மனசுக்குள்ள கேட்டுகிட்டே இருக்கேன். நான் கொஞ்சம் தூரமாக போய் நின்றுட்டேன். திடீர்னு ஒரு சகோதரி வந்தாங்க. வந்து அவங்க அப்படி சொல்லிட்டாங்களான்னு நினைக்காதீங்க, இப்போ இவங்க செய்துட்டு இருக்காங்களா பூஜை, இப்போ இன்னும் 1/2 மணி நேரத்தில் இவங்களுக்கு முடிஞ்சிடும், அடுத்து நாங்கள் தான் உள்ளே போவோம், அப்போ நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களை கூப்பிட்டு போகிறோம், என்னோட டர்ன் வரும்போது நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், நான் உள்ளே உங்களை உட்கார வைக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்றாங்க. அவங்க அப்படி சொன்னதுமே இல்லைங்க, நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே விட்டுட்டேன். அடுத்தது இன்னொருத்தவங்க வராங்க. அம்மா இங்கே வாங்கலை, இங்கே வந்து பிரசாதுக்கு உண்டாத அந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தடுத்து இன்னொருத்தவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, அம்மா இது பண்ணுறீங்களா, அதை செய்கிறீங்களா அப்படின்னு வந்து எனக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போதான் எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு புரிஞ்சுது. என்னன்னா, நீ வந்து ஒருத்தர் அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படாத, என்னுடைய பார்வை உன் மேலதான் இருக்கு, நான் உன்னை எங்கேயும் விட்டுற மாட்டேன் அப்படின்னு வந்து ஐயன் சொன்ன மாதிரி இருந்தது. நான் சொன்னாலே எப்போ போனாலும் எனக்கு பஞ்சாமிர்தம் வந்து கிடைக்கும் அப்படின்னு இன்னொரு இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க போல. அவங்க இன்னொருத்தவங்க ஒரு சகோதரி வந்து என் காதில் படுற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா, பஞ்சாமிர்தம் அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வாங்கலையா அப்படின்னு வேற யாருக்கோ சொல்கிறது என் காதில் விழுது. அப்புறம் நான் போய் அதுக்காக ஒரு குட்டி டப்பா கொண்டு போய் பஞ்சாமிர்தம் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன். அதாவது எப்போவுமே சரி, நம்ம சிவன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அவர் நம்ம அப்பாவா நினச்சி போவோமா, கண்டிப்பாக அவரும் நம்மளை மகளாக நினச்சிதான் என்னென்ன கொடுக்கணுமோ எவ்வளோ ஆசீர்வாதமும் கொடுத்து அவர் அனுப்புவார். அந்த ஒரு நிமிஷம் உண்மையாக என்னால் அதை மறக்கவே முடியாது. அதே போல தான் சகோதரியும் அவ்வளோ மனசு வருத்தப்படுறாங்க. ஒரு சாதம் தானே கேட்டோம், நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், ஒருவேளை சிவனுக்கு நம்மளை பிடிக்கலையோ அப்படி இப்படின்லாம் இவங்க மனசுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டுட்டு கொஞ்சம் தூரம் வந்ததும் வள்ளி அம்மாவோட சன்னிதானம் இருக்கா அந்த கோவிலில். தனியாக அம்பாளுக்குன்னு ஒரு சன்னிதானம் இருக்கா. அங்கே போனதும் இன்னும் கண்ணீரை அடக்கவே முடியல சகோதரிக்கு. எப்படி அவங்க எனக்கு பிரசாதம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சொன்ன நம்ம மாட்டீங்களாம். கொஞ்ச நேரத்துக்குலாம் ஐயர் ஒருத்தர் வராராம். வந்து சுட 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 வடையை கொண்டு வராராம். வடையை கொண்டு வந்து இந்தாங்கம்மா சாப்பிடுங்கம்மா அப்படின்னு கொடுத்துருக்காரு. இப்போ இவங்க சகோதரி வந்து இல்லை இது உங்களுக்காக கொண்டு வந்துருப்பீங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், யார் சாப்பிட்டா என்னம்மா அப்படின்னு சுட சுட வடையை வந்து இவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மனசுக்கு என்ன தோணும், நீ எந்த தப்பும் செய்யலை, நீ ஏன் மனசை போட்டு வருத்திக்கிற அப்படின்னு சொல்லி அம்பாள் வள்ளி அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, சூடாக வடை கொடுக்குறாங்க. அதை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன குழந்தை ஒன்று வருதான், ஒரு குட்டி பாப்பா போல் வந்திருக்கு. வந்து இந்தாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி சக்கரை பொங்கல் கொடுத்துருக்கு. இவங்க வந்து அங்கே எதனா பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்களாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இது எனக்கு கொடுத்தது, இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா வந்து கொடுத்துட்டு இவங்களுக்கு போதும். அதாவது அந்த குட்டி பாப்பாவாக வந்தது கண்டிப்பாக வள்ளி அம்மாவாக தான் இருந்திருக்கும். அது வந்து அங்கே பிரசாதம் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் 2 அடி கூட வைக்கலாம், வெண்பொங்கல் கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்களா. கை நிறைஞ்சு போச்சான் பிரசாதம். அதாவது நீ ஏன் வந்து மனசு வருத்தப்பட்டு போற, என்னை வந்து பார்க்க போற, பிரசாதம் கிடைக்கலன்னு சொல்லி நீ ஏன் வருத்தப்பட்டு போற அப்படின்னு வந்து ஐயன் பாருங்க எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் ஆள் அனுப்பிச்சு அவர் செய்ய வைக்கிறாரு, எப்படியெல்லாம் 4 பக்கமும் ஆள் அனுப்பிச்சு வந்து மனசை சந்தோஷப்படுத்துறாரு பாருங்க. இந்த ஒரு நிகழ்வை சகோதரி 4 நாள் வந்து தூக்கமே இல்லையா, இதே அவங்க கணவர் வந்து இதை பத்தி அவங்க பேசிட்டே இருந்தேன் அப்படின்னாங்க. இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன், எல்லா சிவனடியார்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. யாராவது ஒரு சிலர் கண்டிப்பா அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு சிவபக்தர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நம்ம தொண்டு செய்தாலே சிவனுக்கு செய்த புண்ணியம் வந்து கிடைக்கும்ன்றது அவங்க இன்னும் புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க. அதை நிச்சயமா சிவபெருமான் வந்து அவங்களுக்கு புரிய வைப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதே போல எத்தனையோ பேர் வந்து நீங்க கோயிலுக்கு போயிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நாம அந்த நேரத்துக்கு ஒரு அசிங்கமா தான் நினைப்போம். நம்ம கோயிலுக்கு போறோம், சாமியே நினைச்சிட்டு போறோம், ஒரு பிரசாதம் தானே கேட்டோம், அதனால் ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப மன வருத்தப்பட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. அதை கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி நடந்ததுன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னு கேளுங்களேன், அப்போதான் கடவுளோட பார்வை உங்கள் மேலே படும். நம்ம கோவிலுக்கு வந்துட்டு மனசை கஷ்டப்பட்டுட்டு போதே இந்த பொண்ணு அப்படின்னு அவருடைய பார்வை உங்கள் மேலே படும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த பிரசாதத்தை அவர் கொடுப்பாரு. நிறைய பேர் இதை மனசார வந்து நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அம்மா வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு பை நிறைய இதாதுன்னு எல்லாம் எடுத்து வைப்பாங்க. ஆனால் அப்பா என்ன தெரியுமா பண்ணுவார், அந்த சின்ன பொண்ணுக்கு இந்த பொருளெல்லாம் பிடிக்கும், கொஞ்சம் எடுத்து வை, பெரிய பொண்ணுக்கு இந்த பொருளெல்லாம் பிடிக்கும், எடுத்து வை சொல்லுவாரா மாட்டாரா?
அது போல ஒரு உணர்வை என் அப்பன் ஈசன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால தான் அவரை என் அப்பன் ஈசன் அப்படின்னு வந்து எல்லாரும் உரிமையோடு கூப்பிட்றதுக்கு காரணம் இதுதான். நாம எந்த அளவுக்கு உரிமையோட தெய்வத்திடம் வந்து பழகிறோமோ அதே போல தான் அவங்களும் நம்மளை வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்து தெளிவாக புரியுது. இன்றைய வீடியோ பதிவில் நல்ல அற்புதமான 2 தலங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஈசனை பற்றினா மனம் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே போன்று பல அற்புதங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.